இத்தாலியில் 1270ஆம் ஆண்டு பிறந்தவர் ஜூலியானா. ஜூலியானா வளரும் பொழுதே உலக காரியங்களில் பற்று கொள்ளாமல் இறைவன் மீது மட்டுமே பற்று கொண்டு வாழ்ந்து வந்தார். ஜூலியானாவை இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைக்க நினைத்தனர். ஆனால் ஜூலியானா தனக்கு உலக வாழ்க்கையில் விருப்பமில்லை என்று மறுத்துவிட்டு வீட்டிலேயே ஒரு துறவி போன்று வாழ்ந்து வந்தார். சில ஆண்டுகள் கழித்து தாய் இறந்த பிறகு மரியன் 3ஆம் சபையில் சேர்ந்தார். இரக்கம் காட்டுதல், தாராளமாக உதவுதல், ஜெப வாழ்வு, நற்செய்தி அறிவித்தல் இவற்றை முதன்மையான பணியாக கொண்டிருந்தனர். ஜூலியானா ஏழைகளிடத்தில் மிகுந்த அன்பு செலுத்தினார். நற்கருணை ஆண்டவர் மீது தனிப்பட்ட பக்தி கொண்டிருந்தார். மிக கடுமையான ஒருத்தல் முயற்சிகள், தவ முயற்சிகளால் ஜூலியானா உடல்நிலை மோசமானது. தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் விழுங்க முடியாத கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டார். குருவானவர் நற்கருணையை கொடுத்த பொழுது அவரிடம் நற்கருணையை தனது மார்பில் வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். குருவானவர் மார்பில் வைத்துவிட்டு சென்று விட்டார். இது நடந்த சில நாட்களிலே ஜூலியானா இறந்து போனார். நற்கருணையின் உருவம் அவருடைய மார்பில் இருப்பதை அவரோடு இருந்தவர்கள் கண்டு ஜூலியானா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கூறினர். ஜூலியானா தன் வாழ்நாள் முழுக்க நற்கருணை ஆண்டவர் மீது உண்மையான பக்தி கொண்டு வாழ்ந்ததால் நற்கருணை புனிதை என்று அழைக்கப்படுகிறார்.